வணக்கம். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா மிக விரைவில் திறக்கப்பட இருக்கு. அது மட்டும் இல்லை, கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்கை வாக் என சொல்லப்படும் நடை மேம்பாலமும் அமைக்கப்பட்டு விட்டது. அதுவுமே வெகு விரைவில் ரயில் நிலையம் திறக்கப்படும் போது அதுவும் சேர்ந்து திறக்கப்படும் என்று தெரிகின்றது. தென் மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தாங்க கடைசி ஸ்டாப்பிங். அங்கிருந்து சென்னை நகருக்குள்ளே வரணும்னா மிகவும் சிரமமாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய போக்குவரத்து பிரச்சனைகள், டிராஃபிக் ஜாம், அது தவிர ஒரு ஹைவேனால் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை கருதி ரயில்வே டிபார்ட்மெண்ட் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையத்தை கட்டணுன்ட்டு முடிவு பண்ணாங்க. தமிழ்நாடு அரசும் அதற்கான கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதன்படி 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையத்தை கட்டுவது என்று முடிவெடுத்தனர். அந்த முயற்சி இப்போது கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷன் ரெடியாக இருக்குன்னே சொல்லுவோம். இப்போ மக்களின் பயன்பாட்டுக்கு மிக விரைவில் வர இருக்குங்க. மார்ச் மாதம் போல் அந்த ரயில் நிலையம் தொடங்கப்படும். ஸோ தென் மாநிலத்திலிருந்து வரும் மக்கள் அந்த ரயில் நிலையத்திலிருந்து ஏறினாங்கன்னா அப்படியே சென்னை சிட்டிக்கு வந்துடலாம். தாம்பரமோ மாம்பழமோ இல்லை சென்னை எக்மோரோ கடற்கரையோ இல்லை சென்னை பூங்காலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணுன்னா எந்த வகையிலானும் அந்த ட்ரெயினில் ஏறினது மூலம் அவங்க ஈஸியாக நகருக்குள் வர முடியும். தென் மாநிலத்திலிருந்து பயணித்து எக்மோர் ஸ்டேஷன்லேயோ அல்லது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயோ ட்ரெயின் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரயில் ஒரு அருமையான கனெக்ஷனாக இருக்கும். அவர்களை மிக வேகமாக பயணித்து அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணியையும் அந்த ரயில் நிலையம் செய்யுங்க. கிளாம்பாக்கம் வரும் பயணிகள் அவங்க லக்கேஜில் எடுத்துக்கிட்டு ஈஸியாக அந்த நடை மேம்பாலம் வழியாக இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு வர முடியுங்க. அதே போல் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்தும் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறவங்களுக்கும் அந்த நடை மேம்பாலம் உதவியாக இருக்கும். அதுவுமே ஏறக்குறைய ரெடி ஆகிடுச்சுங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கிறதா ஆன்லைனில் பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐஐடி மூலம் அந்த ஒரு சின்ன பிரச்சனையை இப்போது அரசு சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே மிக மிக விரைவில் நம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்துடுங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரும்போது அந்த நடை மேம்பாலமும் இருக்கணும். அப்போ தான் பயணிகள் இறங்கி அதை நடை மேம்பாலத்தை கிராஸ் பண்ண முடியுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை உருவாக்கியதற்கு மத்திய அரசுக்கும் ரயில்வே துறைக்கும் நம்ம நிச்சயமாக நன்றி சொல்லணும். அதே போல் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடைமுறை ஏற்படுத்தி ரயில் நிலையம் அமைக்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்க. ஸோ நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.